The Chennai Mobiles வழங்கும் Vivo V40 series. Buy now. Discover your dream home at Maradam Group. New projects in Coimbatore and Thabaram. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். என்னோட சொந்தம்னும் போது அவங்களோட சந்தோஷம் நமக்கு பெருசு இல்லையா? அவங்க ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணும்போது அதை நம்ம செலிப்ரேட் 100% நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அவங்கள நம்ம பிடிக்குது நம்ம உண்மையாக லவ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் எல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு வந்து எங்கள் அம்மா நான் எவ்வளோ மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்துங்க. அது அப்படி கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த சப்போர்ட் எனக்கு ரொம்ப அப்போவும் இருக்காங்க இப்போவும் இருக்காங்க. இப்போ ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு ரியல் கப்பல் வந்து ஒரு சீரியல் பண்ணுறாங்கன்றது வந்து நிறைய பேருக்கு அந்த ஈஸியாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வராதுல்ல. நான் ஃப்ரேம்ல இந்த பக்கம் இருக்கேன்னா அவர் அந்த பக்கம் இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து கண்ணில் என்ன நைட் அப்போ என்ன சாப்பிடலாம், மதியானத்துக்கு என்ன சாப்பிடலாம், அந்த மாதிரி. ஓ, இவ்வளவு விஷயம் போயிடுமா? கண்ணாலே நைட் என்ன சாப்பிடலாம், மதியானம் அது எப்படி கண்ணாலே கேட்குறது? எனக்கு கொஞ்சம் பண்ணி கேட்டீங்க. பிரேக் பக்கத்தில் அவங்க தான் கேட்குறாங்கன்னா நீயும் வந்து ரீசெண்டா ஒரு ஆட் ஒன் பண்ணோம். லாஸ்ட் வீக் ஒரு ஆட் ஒன் பண்ணோம். அது அந்த வீடியோ நம்ம என்னோட அசிஸ்டன்ட் வந்து வீடியோ எடுத்திருந்த ஸ்பாட்ல நடந்தது. அது கூட பார்த்துட்டு இந்த பேரை அடிச்சிக்க முடியாது. நான் அதே கூட சொன்னேன், ஏங்க அப்போ விட்டுட்டு போய் நடுவில் சூப்பரானதுன்னு சொல்லி. அந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி சொல்றது, இப்போ உங்களை 10 பேர் பிடிக்கும், என்ன 10 பேர் பிடிக்கும், ஓகேங்களா? ஸோ உங்களை பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, என்ன பிடிச்சவங்க உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்படிதான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ ஏதாவது ஒன்று அங்கங்கே ஏதாவது 2-3 வரும். அது பெருசாக இது பண்ணுறதுல. அண்ட் ஹீ டிட்ன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். அவருக்கு வந்து நான் குண்டா இருக்கிறது ப்ராப்ளம் கிடையாது. பட் ஒரு டைம் பாஸ் ஆன அப்புறம் நான் என்ன நினைச்சிட்டேன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி அவுட்ஃபிட் போடணும், அதனால ஐ வாண்ட் டு லூஸ் வெயிட் அண்ட் நினைச்சு. இப்போ 2 பேருமே ஆக்டர்ஸா இருக்கும்போது வந்து நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் லோ டைம்ஸ் அதை வந்து நீங்க தனித்தனியா வந்து கடக்கும்போது எப்படி ஆஸ் அ பார்ட்னரா சப்போர்ட் பண்ணிப்பீங்க? மேபி நீங்க ஒரு சொல்லலாம் பர்டிகுலரா, ஐ வாஸ் கோயிங் த்ரூ திஸ் இன் மை லைஃப், அப்போ வந்து சித்து எனக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டா எனக்கு என்ன வந்து கரெக்டா எனக்கு கைட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அதே மாதிரி நீங்க உங்களுக்கு ஒரு மாரல் மென்டல் சப்போர்ட்டா ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைம் லோ டைம்ஸ்ல வந்து இருந்திருப்பாங்கல்ல, அது ஷேர் பண்ண முடியுமா? என்ன கேட்டாங்க புரியல. எனக்கு புரியல, நான் இதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஜூஸ்ல போயிடுச்சு. எனக்கு தான் ஆர்டர் பண்ணேன். என்னம்மா இன்னொன்னு வாங்கி தரேன் நான். ஒரு சீரியஸான क्वेश्चन கேட்டேன், பங்க மாட்டீங்கன்னா. லோ டைம்ஸ் அப்படின்னு உங்க லைஃப்ல கடந்து வந்திருப்பீங்களே கண்டிப்பா. சோ உங்களோட லோ டைம்ஸ் அப்போ ஸ்ரேயா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா ஒன்னு இருந்திருப்பாங்கல்ல, அந்த சப்போர்ட் பத்தி சொல்லுங்க. அதே மாதிரி அவரு உங்களை ஒரு சப்போர்ட் பண்ணி உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிருப்பாங்களா? எனக்கு வந்து டு பி ஃப்ராங்க், இனிஷியலா நான் வந்து சென்னைக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. ஏன்னா நான் ஃபேமிலியை விட்டுட்டு இங்க ஒர்க் பண்ணுவேன். ஸோ 15 days என்ற ஷூட் வந்து இட்ஸ் 15 days தான் மந்த்ல இருக்கும். பட் ஹோல் மந்த் நம்ம இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் 2 நாள் தான் லீவு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஷூட் தொடங்க, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்ததா. ஸோ எனக்கு ஹோம் சிக் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் வீட்டை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் தனியாக இருக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வராது, ஒரு மாதிரி அந்த மாதிரி எனக்கு போயிட்டு இருந்தது. அந்த டைம்ல எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு வந்து எங்கள் அம்மாவை நான் எவ்வளோ மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்துங்க. அது அப்படி கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த சப்போர்ட் எனக்கு ரொம்ப அப்போவும் இருக்காங்க இப்போவும் இருக்காங்க. சூப்பர் பியூட்டிஃபுல். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு மாரலா சில நேரங்களில் ஃபைனான்ஷியலாக கூட நம்ம பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கிற சப்போர்ட் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபா இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்க உங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்? ஃபைனான்ஷியலான்ட்டு ஏன்னா நாங்கள் 2 பேருமே ஒர்க்கிங்ல இருக்கும்போது தான் மேரேஜ் பண்ணோம். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் இல்லை. ஏன்னா அதெல்லாம் கரெக்டாக இருந்தது. அதை தாண்டி அவங்க எல்லா விஷயத்துலையுமே நமக்கு வந்து சப்போர்ட் தானே வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்துட்டு சினிமா பண்ணணும், அதில் மூவிஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும். ஸோ அப்போல்லாம் அது ஒரு கட்டத்தில் வந்துட்டு நம்ம ஒரு கரெக்டான பாத்தில் போகிறோமா, இதுவான்னு சொல்லி நம்மளாம் யோசிச்சுக்கிட்டு அது ஒரு திங்கிங்குள்ளே போவோம் இல்லையா? அப்போல்லாம் அவங்க வந்துட்டு நிறையவே நம்மளுக்கு சொல்லுவாங்க, இப்போ இருக்கிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு வந்துட்டு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இருக்கிறதே நம்ம பெஸ்ட்டு தான். நம்ம அந்த மாதிரிலாம் நிறைய நமக்கு ஒரு மோட்டிவாக அவங்க சொல்லுவாங்க. அப்போ எனக்கு புரியும் அது, ஆமாம்ல கரெக்டு. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ என்ன பண்ணுறோம், ஸோ வாழ்க்கை எங்கேயோ போகுது இல்லை. ஸோ அது அவங்க புரிய வைப்பாங்க நிறைய தடவை. ஓகே, யாரு மெச்சூரிட்டி ஜாஸ்தி யாருக்கு? வேறுமே கிடையாது. அப்படி தெரியலையே, உங்க கப்பல பார்த்தாலே வந்து ஓகே எல்லாம் முற்றும் அறிந்த ஒரு 2 பேர். அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது.
எல்லாமே அனுபவம் தானே, எல்லாம் அனுபவிச்சு வர்றதுதான். நாங்க தெளிவு மாதிரி தான் இருப்போம், ஏமாந்துருவோம் நிறைய இடத்துல ஏமாத்துருவோம். அப்படியா? ஜோடியா ஏமாந்துருக்கீங்களா? ஜோடியா எஸ்கேப் ஆகணும்ல, அந்த மாதிரி நான் நிறைய ஏமாந்துருவேன். ஏமாந்துச்சு அவன் நம்மள ஏமாத்திட்டான்ல, ஆமாப்பா ஏமாத்திட்ட அந்த மாதிரி. அவ்வளவுதான், அதுவும் அது பெருசாவும் எடுத்துக்க மாட்டீங்க. ஆமா, ஓகே. பெருசா எடுத்துக்கிறது இல்ல, வேற என்ன பண்றது, என்ன பண்றது, ஏமாந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அடுத்த தடவையாவது ஏமாறாம இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு. ஆமா, அவ்வளவுதான். ஐ திங்க் உங்களை பார்க்கும்போது நீங்க வந்து அவங்களோட விக்டரிஸ், அவங்களுக்கு அவங்களோட அந்த ஒரு மைல்ஸ்டோனையும் வந்து ஒரு பார்ட்னரா தாண்டி ஒரு சியர் லீடரா எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தான் வந்து தோணுது. இது வந்து எல்லாரோட அந்த ஒரு லைஃப், அந்த ஒரு டிராவலே வந்து ரொம்ப ஷார்ட் தான். ஓகேவா? ரொம்ப நான் பயங்கரமா பேசுறேனும் இல்லையா? நிறைய பேசிட்டு இருக்கோம், நிறைய இப்பெல்லாம் நிறைய யோசிக்கல, யூனிவர்ஸ் அது இது என்னமோ டாபிக் எல்லாம் அப்பெல்லாம் யோசிச்சுப்போம். ஆமா இல்ல, என்ன லைஃப், நம்ம என்ன வந்துட்டு இருக்கோம், இதெல்லாம் எதுக்கு, நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் மைண்ட்ல. தூங்குறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கோம், இங்கே பாருமா ஏதோ ஒரு உருண்டைக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படின்லாம் நல்லா பேசிட்டு. ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, அவங்கவுங்களுக்கு ஒரு ட்ராக் இருக்கு, ஒரு கோல் இருக்கு, ஒரு எய்ம் இருக்கு, ஒரு ஆசை இருக்கு. அது வந்து அந்தந்த ஃப்ளோவில் விட்டுறணும். முடிஞ்சா ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக விட்டுறணும்ல. இப்போ நான் என்னோட சொந்தம்னும் போது அவங்களோட சந்தோஷம் நமக்கு பெருசு இல்லையா? அவங்க ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணும்போது அதை நம்ம செலிப்ரேட் 100% நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அவங்கள நம்ம பிடிக்குது, நம்ம உண்மையாக லவ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் எல்லாம் நம்ம செலவு பண்ணுவோம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், இப்போ நம்ம இந்த இன்டர்வியூ நீங்கள் எடுக்கிறீங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், நீங்கள் நாளைக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயம் அச்சீவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் கண்டிப்பாக ஸ்டோரி போடுவோம்ல, ஏய் சூப்பர்மா கலெக்டமா, அவ்வளோதானே. அப்போ கூடவே இருக்கிறாங்க ஒரு ஒய்ஃபாக இருக்கும் போது அது எப்படி நம்மளால செலிப்ரேட் பண்ணாமல் இருக்கும்? கரெக்ட். ஆனா அங்கதான் முரணே வருதுன்னு நினைக்கிறேன். நம்மளும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம், வைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு ஹஸ்பண்ட் ஒரு இன்செக்யூரிட்டி கிரியேட் ஆகிற கதைகள்லாம் நம்ம அப்படிலாம் கிடையாது. அது எல்லா இடத்துலயும் வரது கிடையாது. இல்ல, எல்லா இடத்துலயும் வரது இல்லை, ஆனா கேட்டிருக்கோம்ல. அப்படி இருக்கும்போது அதுக்கு ரைட் ஆப்போசிட்டா உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்றதுக்காக தான் நான் வந்து உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணேன். இல்ல புரியுது எனக்கு. அது நான் மட்டும் கிடையாது, நான் மட்டும் பேட்ச் ஊற்ற முடியாது, நான் மட்டும் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. நான் எவ்வளவோ இன்னைக்கெல்லாம் இன்ஸ்டாகிராம்லாம் நம்ம பார்க்குறோம், எல்லா விஷயத்தையும் அவங்க ஷேர் பண்றாங்க. மேபி வீடியோஸ்க்காக அவங்க எப்படி போட்டாலும் பரவாயில்ல, பட் ஆனால் நமக்கு தெரியும்ல, நம்ம வெளியெல்லாம் போய் பார்க்கும்போது எல்லாமே நிறைய பேருக்கு சூப்பராக இருக்காங்க. அதெல்லாம் அந்த டைம், இப்பெல்லாம் அப்படி இல்லை, எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. ஓகே. ஸோ ஆக்டர்ஸாக இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி வருதோ, அப்ரிசியேஷன் எப்படி வருதோ, அது மாதிரி கிரிட்டிசிசம்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அதுவும் வந்து ஓரளவுக்கு இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாமே டக்குன்னு நமக்கு வந்து படிச்சிட முடியுது. அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது வந்திருக்கா? எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்த மாதிரி இல்லை வரும் வராமலாம் யாருக்குமே இருக்காதுங்க. என்னங்க பெரிய பெரிய ஸ்டாருக்கே வருது, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அப்படிலாம் கிடையாது. அந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி சொல்றது, இப்போ உங்களை 10 பேர் பிடிக்கும், என்ன 10 பேர் பிடிக்கும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, என்ன பிடிச்சவங்க உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்படி தான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ ஏதாவது ஒன்று அங்கங்கே ஏதாவது 2-3 வரும். அது பெருசாக இது பண்ணுறதில்ல. ஸ்டார்டிங்கில் புதுசாக இருந்தது. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணும் போதெல்லாம் என்ன இவர் நம்மளை பிடிக்கலன்ட்டாரு, சரி இது நம்ம கரெக்டாக இது பண்ணலான்ட்டாங்க, எப்படி அதுன்னு சொல்லி ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது. அதுக்கப்புறம் அது அப்படியே பழகிச்சு. நம்ம நிறைய பார்க்குறோம்ல. இன்னொரு வந்து கமெண்ட்ஸ் என்ன எது போட்டாலும் அவங்களுக்கு தெரியாதுல்ல வாட்ஸ் ஹேப்பனிங், நமக்கு தான் தெரியும்ல. ஸோ அதனால கமெண்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே பாதிக்காது. ஓகே. அண்ட் எஸ்பெஷலி நான் உங்ககிட்ட என்ன கேட்க வந்தேன்னா, ஸோ பாடி ஷேமிங் கமெண்ட்ஸ் வரும்போது அதுல இருந்து எப்படி நீங்க டிட்டாச் பண்ணிக்கிறீங்க உங்களை? ஐ வாஸ் ஹாப்பி, ஐ டிடன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். எனக்கு வந்து சாப்பிட பிடிக்கும், என் ஹஸ்பண்ட் வந்து நான் என்ன கேட்டாலும் சாப்பிட கொடுப்பாங்க. அண்ட் ஹீ டிடன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். அவருக்கு வந்து நான் குண்டா இருக்கிறது ப்ராப்ளம் கிடையாது. பட் ஒரு டைம் பாஸ் ஆன அப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி அவுட்ஃபிட் போடணும், அதனால ஐ வாண்ட் டு லூஸ் வெயிட்னு நினைச்சேன். அவ்வளோதான். அதுவும் வந்து ஹெல்த்தியா வேற ஏதாவது லூஸ் பண்ணுவோம். திடீர்னு 1 மாசத்துல 2 மாசத்துல ஐ டிடன்ட் லூஸ் வெயிட். ஒரு வருஷத்துல தான் எனக்கு எப்போ கிரேவிங் வரும், இப்போ பாருங்க இப்போ சாப்பிடுறேன் அந்த மாதிரி, எப்போ கிரேவிங் வரும் அப்போ நான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டயட் பண்ணுவேன். அப்படிதான் வந்தா ஓகே, அப்பப்போ வந்தா. சோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதுக்கெல்லாம் இது வந்து உங்க 2 பேருக்குள்ள போட்டி. இது வந்து ஒரு சேலஞ்ச் கேம் மாதிரி. சோ நான் வந்து ஒரு டாபிக் சொல்லுவேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃப்ளவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து இத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சேலஞ்ச் பண்ணிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, உங்களால 5 சொல்ல முடியும் அப்படின்னா நீங்க வந்து அந்த நம்பர் ஜாஸ்தி பண்ணலாம். என்னால 7 சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். 5 நீங்க ஏன்ப்பா 5 சொல்லி கஷ்டப்படுத்துற? 6 8 ஆமா சொல்லட்டுமா? ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஆட்டோ, பைக், பஸ், லாரி, அப்புறம் என்ன இருக்கு, ஃப்ளைட், ட்ரெயின்.
மீன் பச்சையா இருக்கக்கூடிய காய்கறிகள் நீங்க சொல்லுங்க. 7 8 8 நீங்க 9 9 நீங்க அவங்க சொல்லிட்டு பத்தியா your time இதுதான் starts தவறான now. மேங்கோ பச்சை இருக்கா மேங்கோ ரா மேங்கோ அப்புறம் கீரை சீக்கிரம் சொல்லு. 13 அப்புறம் வந்து 14 கிரீன் சில்லி 15 கிரீன் சில்லி 16 கேபேஜ் லெமன் 17 அப்புறம் 18 செலரி 19 கிரீன் ஆப்பிள். 20 நீ சொல்லிடலாம்ல இப்போ 21 நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லுங்க. 22 23 கிரீன் ஆப்பிள் green apple fruit 24 25 வாழை இலை. வாழை இலை 27 வாழை இலை. காய்கறி கிடையாது 28 காய்கறி கிடையாது. வாழை இலை சாப்பிட வெண்டைக்காய் 30. Beans. வெண்டைக்காய் கோவக்காய் ஒரு 1 hour ஆயி போச்சு. அப்படியா 8 ஆகலையா 8லாம் 3 கூட ஆகல. நான் சொல்லிட்டா உனக்காங்க பீன்ஸ் கோவக்காய் வெண்டைக்காய் கிரீன் சில்லி அப்புறம் கீரை கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறம் அரிக்கீரை சிறுக்கீரை அப்புறம் நல்லா கடை வச்சிருக்க மாதிரி முருங்கைக்கீரை. விஜய் சாரோட படம் ம். ஓகேயா ஈஸியான விஷயம் தான். ஸ்டார்டிங் நம்பர் வந்து 6 7 சொல்லணும். நீங்க 7 சொல்லுங்க. 7 நீங்க 8 9 அவளை சொல்லிட்டு ஓகே டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கில்லி துப்பாக்கி மெர்சல் அப்புறம் கோட்டு அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் பகவதி மாஸ்டர் 14 அதுக்கப்புறம் வந்து 15 16 ஐயோ நிறைய 17 18 19 என்னமா 20 இதுக்கு முன்னாடி 10 வந்துச்சு. இது நம்ம பித்தா 7 நீங்க என்ன பண்ணணும்னா டைமர் போன்ல வச்சுக்கணும். எங்க வாயில டிக் டிக் அதுதாங்க ஒரு ஒரு நீங்க மைண்ட் நடுவுல ஒரு ட்விஸ்ட் பண்றது. சரி நீங்க எந்த ஆக்டரோட ஃபேன்? உங்க ஃபேவரட் எனக்கு ஆக்டர்? எல்லாமே பிடிக்கும். இது அதற்கு அது பதில் இல்லையே. எல்லாரையும் பிடிக்குங்க எங்களுக்கு. ஓகே சோ இந்த கேமோட வின்னர் ஸ்ரேயா. பெரிய என்ன 2 சேலஞ்ச்லயே தோத்துட்டீங்க. லூடோ நான் தாங்க ஜெயிச்சேன். லூடோல ஜெயிச்சீங்க. ஓகே இந்த அதுதான் சேலஞ்ச் எனக்கு மேங்கோ மெல்பா சொல்லிருக்குங்க. இது பாதி பிரச்சனைவா? ஓகே சோ ஐ திங்க் உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய டிலைட்னு நினைக்கிறேன். திருப்பி உங்களை வந்து ஆன் ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ண போறாங்க. ஸோ 6 நாள் ஷூட்டிங் எப்படி வந்துட்டு இருக்கு அண்ட் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எப்படி இருக்க போகுது? நாங்க 2 பேரும் பண்ண போற ப்ராஜெக்ட் வந்து வள்ளியின் வேலை செப்டம்பர் 2 7:30 லான்ச் ஆகுது. மறக்காம ஜீ தமிழ்ல பாருங்க. அண்ட் பேசுங்க. ஸ்பான்சர்ட் பை ஆத்தர்ல யார் பேர் போடுறாங்க. ஆமா ஸ்டோரி நல்ல ஸ்டோரிங்க சூப்பரா இருக்கு. அப்புறம் அதுல வந்துட்டு இவரு அண்ட் சாட்சி சிவா சார் அவரு அப்புறம் கன்யா மேம் எல்லாம் பண்றாங்க. ஸோ ஹோல் காஸ்டே வந்து சூப்பரா இருக்கு. அண்ட் கதையும் நல்லா இருக்கு. சூப்பரா சீரியல் பாக்குறவங்க ஃபேமிலி வந்து எல்லாரும் நல்லா எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் இந்த கதை. ஒண்ணு வந்து அப்பா பொண்ணு சென்டிமெண்டா இருக்கு. அண்ட் இன்னொன்னு வந்து ஹீரோ ஹீரோயினோட அந்த கெமிஸ்ட்ரி அந்த இதுவும் சூப்பரா இருக்கு இந்த கதையில. அண்ட் நான் வந்து இப்போ வரைக்கும் இந்த மாதிரி கேரக்டர் பிளே பண்ணேன். நான் எப்பவுமே ஒன்று வந்து நான் செட்டில் தான் பிளே பண்ணேன். இன்னொன்று வந்து பயங்கர டெரரா இருந்தது அந்த மாதிரி. ஸோ இது வந்து 2த்துக்கும் நடுவில் இருக்கு. சூப்பரா இருக்கு. அண்ட் இவருக்கும் இதே மாதிரி தான் அந்த கேரக்டர் வந்து ப்ரீவியஸா பிளே பண்ணதுக்குன்னா இந்த கேரக்டர் கொஞ்சம் வேற மாதிரி ஒரு வேற லைன்ல இருக்கு. நல்லா இருக்கு. இன்னொன்னு திரும்ப பண்றோம்ல அந்த மாதிரி சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு. இந்த ரொமான்டிக் சீன்ஸ் பண்ணும்போதுலாம் எப்படி சிரிச்சிடுறீங்களா? இன்னும் அந்த மாதிரி வரல. இன்னும் அந்த மாதிரி எல்லாம் வரல. ஆமா ஓகே அது உங்களுக்கே இனிமே தான் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னும் ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சின்ன பிரேக் அப்புறமா நீங்க 2 பேரும் திருப்பியும் வந்து ஒரே சீரியல்ல வந்து பண்றீங்க. ஸோ இந்த டெசிஷன் எடுக்க எவ்வளவு யோசிச்சீங்க? யோசிக்கவே இல்லை ஆக்சுவலி. அப்படியா? நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் திரும்ப அந்த மாதிரி ஏன்னா கஷ்டம் இல்லை அந்த மாதிரி ஒரு அப்போ பரவாயில்ல. இப்போ ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு ரியல் கப்பல் வந்து ஒரு சீரியல் பண்றாங்கன்றது வந்து நிறைய பேருக்கு அந்த அந்த ஈஸியா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வராதுல்ல. அது இது கிடைச்ச உடனே கேட்ட உடனே மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே சூப்பர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே ஆமா ஜீ தமிழுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ திருமணம் பண்ணும்போது நீங்க வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா ரிலேஷன்ஷிப் அப்படி பல ஸ்டேஜஸ் அந்த சீரியல் வந்து பார்த்துச்சு. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னும் போது என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்கு செட்ல? டைரக்டர் கூட சொன்னாங்க நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி எனக்கு தெரியல, அவங்க தனி நீங்க தனி மாதிரி தான் ஃபீல் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு மாதிரி தெரியல, எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஆமா ஏன்னா அங்கே போயிட்டா ஃபுல்லாகவே அந்த ஒர்க் மேலே தான் போய்டும். நம்ம கான்சன்ட்ரேஷன் போய்டும். அதனால ரொம்ப ஜாலியாக இருக்கு, நல்லா இருக்கு.
இப்போ இந்த டூஸ் அண்ட் டோன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஏன்னா இப்போ நீங்கள் ஒர்க் மேலே போயிட்டா கூட நீங்கள் ஒரு டிஸ்கஷன் இருக்கும்ல, செட்டுக்கு போயிட்டோம்னா இது நீங்கள் ஒரு கோ ஆக்டர், நாங்கள் ஒரு கோ ஆக்டர், அங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது, அப்படிலாம் ஏதாவது டிஸ்கஸ் இல்ல இல்ல பண்ணி? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. இப்போ இது வந்துட்டு இப்போ நம்ம இல்ல தனித்தனி அங்க என்னன்னா நமக்கு ரெடி ஆயிட்டு ஷார்ட்டுக்கு போறதுக்கே டைம் கரெக்டா இருக்கும். ஸோ ஏதாவது டைம் பிரேக் இருந்தா இப்போ நான் ஒரு சீன்ல எனக்கு கொஞ்சம் பிரேக் இருக்குன்னா அவருக்கு அந்த சீன்ல ஏதாவது இதுவா இருக்கும், இம்பார்ட்டண்டா போயிட்டு இருக்கும். ஸோ எனக்கு தனி பிரேக்கா இருக்கும்போது அவருக்கு தனியா பிரேக்கா இருக்கும். லஞ்ச் பிரேக்ல தான் கொஞ்சம் 2 பேருக்கு ஒன்னா பிரேக் இருக்கும் போது தான் பேசிப்போம் அந்த மாதிரி. இன்னொன்னு இது நல்லாவும் இருக்கு. இப்போ வேற வேற ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது நம்ம பக்கத்துல இருக்கிறதுக்கும் தூரம் இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ நாங்கள் 2 பேரும் ஒரே செட்ல ஒர்க் பண்ணும்போது இப்போ ஏதாவதுன்னா நம்ம பாக்குறோம், சின்ன சின்ன விஷயமும் அங்கேயே உட்காந்து நம்ம எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணலாம். அப்படி சீக்ரெட்டா ரொமான்ஸ் அந்த கண்ணால் அப்படிலாம் அதெல்லாம் இல்லைனாதான் நீங்க வந்து சும்மா சொல்றீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பா அப்படியே போற போக்குல இருக்குதானே. அந்த கியூட் மொமெண்ட்ஸ் அதிகமா கிரியேட் பண்றது யாரு? கண்ணாலே சிரிக்கிறது. அது ஆக்சுவலி 2 பேரும் ஒரே டைம்ல அது தானா அது வந்துடும். இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்ணிலே பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேச மாட்டாங்க, லவ்வர்ஸ் தான் பேசுவாங்க. அந்த லவ்வர்ஸ் தான் நீங்க வந்து திருப்பி மாறுற மாதிரி எனக்கு தோணுது இல்ல செட்ல. அது அப்படிதான் ஃபீல் ஆகுது ஆக்சுவலி. ஸ்ரேயா நீங்க உண்மையை சொல்லுங்க ஸ்ரேயா, அப்பப்போ லைட்டா அந்த கியூட் மொமெண்ட்ஸ், அந்த ரொமான்டிக்கான விஷயங்கள்லாம் நடக்கும் தானே? ஆமா, யூஸ்வலா நம்ம சும்மா இப்ப ஃப்ரீயா இருக்கும்போது இப்போ நான் ஃப்ரேம்ல இந்த பக்கம் இருக்கேன்னா அவர் அந்த பக்கம் இருக்காங்க. ஆனா இங்க வந்து கண்ணில் என்ன நைட் அப்புறம் என்ன சாப்பிடலாம், மதியானத்துக்கு என்ன சாப்பிடலாம் அந்த மாதிரி. ஓ இவ்வளவு விஷயம் போயிடுமா? கண்ணாலே நைட் என்ன சாப்பிடலாம், மதியானம் அது எப்படி கண்ணாலே கேக்குறது? எனக்கு கொஞ்சம் பண்ணி கேட்டுங்க. பிரேக் பக்கத்துல அவங்க தான் கேக்குறாங்கன்னா நீயும் வந்து பதில் சொல்லிட்டு இருக்க. சரி சும்மா உங்க டிஎம் காட்டுங்க, நம்ம சும்மா பாப்போம். பயப்படுறீங்களே என்ன? யாருமா பயப்படனா? ஓ அப்படிலாம் சொன்னா எடுங்க கமான் முடியும் காட்டுங்க. அவங்க ஃபுல்லா டிஎம்கே எல்லாம் லாக் போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, நாங்க வந்து போன் லாக் தவிர வேற எந்த டிஎம்க்கும் லாக் இல்ல. அவ்வளவுதான், என் டிஎம்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவரு கேமரா வச்சிருக்காரு பாத்தியா? ஹாய் டார்லிங் வில் யூ மேரி மீ அப்படின்னு ஒருத்தன் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கறதுக்கு சான்ஸ் இல்ல. இவங்க வந்து இந்த டைட்டில் ஏதாவது போடணும். ஏங்க அப்படிதாங்க கேட்டிருக்காங்க. சரி இப்போ இதுக்கு என்ன ரிப்ளை பண்ண போறீங்க? இதுக்கு என்ன ரிப்ளை பண்ணா போனை கொடுங்க முதல்ல. அது நீங்க அவங்க ஹாய் டியர் ஐ விஷ் டு மேரி யூ அப்படிலாம் யாரும் சொல்றது சான்ஸ் இல்ல. சரி அது மாதிரி யாரோ தெரியாத வெளியூர்காரங்க அப்படி சொல்றாங்க, அதுக்கு என்ன சொல்வீங்க? அப்ப நம்ம வெட்டிங் போட்டோ அனுப்புறோம். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளீஸ் கம்மா வீட்டுக்கு வந்து பையன் பாருங்கம்மா சொல்லுவாங்க. புரியலையே. ஆமா வார வச்சு கும்புன்னு கொடுத்தோம். Thank you so much. The Chennai Mobiles வழங்கும் Vivo V40 series. Buy now. Discover your dream home at Maradam Group. New projects in Coimbatore and Thabaram. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.